வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க இடத்த பற்றி பார்க்கலாம். தண்ணி பாருங்க, நம்ம பார்க்க போகிற பார்க்குற அந்த காட்டுக்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குட்டையும் பெரிய குட்டை. இது எனி டைம் தண்ணி இருக்கிற ஏரியா. தண்ணிக்கு இந்த ஏரியா பிரச்சனை இல்லைங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அருகிலேயே எல்லாம் விவசாய நிலம் தாங்க. பாருங்கள், பக்கத்தில் கடலை போட்டிருக்காங்க, நிலக்கடலை. பக்கத்துலேயே பட்நூல் செடி, தென்னந்தோப்பு. நல்லா ஒரு அற்புதமான பசுமை நிறைந்த ஏரியாங்க. அது அருகிலேயே இந்த மாதிரிக்கு குட்டை தண்ணி வீழ்ச்சி நீர் இருக்கிற இடம் ஒரு அற்புதமான இடம். பார்க்குறது தண்ணி இருக்கிற குட்டைங்க. வாங்க நம்ம பார்க்க போகிற காட்டை பார்ப்போம். இந்த காடு ஒரு நாம் பார்க்க போகிற காடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்ததே பாருங்கள். இதிலிருந்து இதாங்க நம்ம இதை பார்க்க போகிற பூமி செம்மண் பூமிங்க. ஒரு அற்புதமான தோட்டம். தோட்டத்துக்கும் சரி, இதை வந்து நம்ம சைட் போகிறதுக்கும் சரி இது உகந்த இடம். பாருங்கள், இதுதாங்க பூமி. இந்த அப்படியே இந்த பக்கம் தோட்ட காடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே பட்டுநூல் செடி. அப்படியே பக்கத்தில் சுற்றியுமே தென்னந்தோப்பு. பக்கத்துலேயே குட்டையும் இருக்குது, தண்ணி குட்டை. எனி டைம் தண்ணி வந்து கொண்டே இருக்குது, அந்த மாதிரி குட்டைங்க. பார்க்க போகிற காடு வந்துங்க பாருங்கள், இந்த முள் வேலி கம்பி வேலி தான். அப்படியே நேராக வடக்கு போயிடுது. இப்படி இது வடக்கைங்க. அப்படியே இப்படி கிழக்கு போயிடுதுங்க. இதுலேயும் வந்து ரோடு, பஞ்சாயத்து ரோடு. இதில் நெட்லேயும் பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க. இப்போ நான் முன்னாடி பார்க்க போகிறது ஊருங்க. அந்த இடம் 4 ரோடு. ஊர், கோயில் எல்லாமே இருக்குங்க. ஊரை ஒட்டியே இருக்குது இந்த காடு. பாருங்கள், ஒரு செம்மண் பூமி. வடசரிவு கிளசரிவுங்க. அப்படியே சுற்றி எடுத்துட்டிங்கன்னா அந்த கல் வெள்ளை வெள்ளையாக கல் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த தோட்டத்தினுடைய அமைப்பு. 3 ஏக்கரா 20 சென்ட்டுங்க. உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 90 தென்னை மரம் இருக்குதுங்க. காப்பு பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்குது. அற்புதமான ஒரு தென்னை மரங்க. நண்பர்களே, இதை தோட்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், சைட் போகிறதுக்கும் இது ஒரு அருமையான இடம். பாருங்கள் பூமி எவ்வளோ ஒரு செம்மண் பூமியாக இருக்குது. ஒரே மட்டமாக இருக்குது பூமி. சைட்டுக்கும் சரி, நம்ம தோட்டத்துக்கும் சரி இதை நம்ம அற்புதமாக யூஸ் பண்ணலாம். சுற்றியும் தோட்டத்தெரிய, சுற்றியும் வீடு, சுற்றியும் பாருங்கள் வடக்கையும். அது வீடுகள் நிறைந்த பகுதி தாங்க நண்பர்களே. பாருங்கள், நாம் போகிறதும் இந்த ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேஸும் கிட்டத்தட்ட ஒரு 300 அடி போயிருதுங்க. இந்த பக்கம் தோட்டங்க, பட்நூல் செடி போட்டிருக்காங்க. பாருங்கள், ஓரத்துலேயும் தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க. எல்லாம் செழிப்பான ஏரியா நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா ஒரு போரு, ஒரு கிணறு இருக்குதுங்க. 2 கூட்டுங்க. 3 நாளைக்கு ஒரு முறைங்க. 2லேயும் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆளுக்கு 3 நாளைக்கு ஓட்டிக்கலாம். ஒரு நாள் டு ஒரு நாளுங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிக்கு நம்ம பாய்ச்சிக்கலாம். காடு பூரா தண்ணி பாய்ங்க. ஒரு அற்புதமான ஒரு தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 70 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு. அருமையான தோட்டம். அதே மாதிரிக்கு நம்ம பெருந்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் துடுப்பதிக்கு மேவரமாக இருக்குது இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா துடுப்பதி பஞ்சாயத்து. ரிஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை ரிஜிஸ்ட்டு. உங்களுக்கு இது சைட் போடும் ஆகும், தோட்டத்துக்கும் ஆகும். வேறு என்ன பர்பஸனுக்கு நீங்கள் பாமஸ் வீடு கட்டுறதுக்கும் ஆகும். அனைத்து இதுக்கும் இது ஒரு அருமையான ஒரு பூமிங்க. வடசரிவு கிளைச்சரிவு நிறைந்த ஒரு அற்புதமான பூமி. அதே சமயத்தில் இது உள்ளே போகிற ஒரு கட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு. இது கிட்டத்தட்ட 20 அடி ரோடு வருங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ரோடு பேஸ்லேயே 300 அடி வருது நண்பர்களே.
இது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் துடுப்புதி அருகில் உள்ளது. நண்பர்களே, இந்த பெருந்துறையிலிருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பூமி இந்த ரேட்டில் கிடைப்பது மிக மிக அரிது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துருக்கோம், கூப்பிடுங்க, லேட் பண்ண வேண்டாங்க. நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் வேறு பூமிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.